ராம்நாத் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். மனிதனினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில தினமும் நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம். நிறைய பணம் இருக்கும், ஆனா ஆரோக்கியம் நல்லாவே இருக்காது. நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஆனா கையில பணமே இருக்காது. இப்படி இறைவனினுடைய இந்த கர்மா தியரியில நமக்கு என்னைக்கு எப்படி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரியாது. இதற்கு ஆன்மீகத்துல நம்ம சரி, நிறைய ஆலய வழிபாடுகள் இது எல்லாம் நம்ம பண்றோம். நான் டெய்லி நீங்க பிரச்சனை இருக்கிறவங்கள கேளுங்களேன். நான் டெய்லி கோயிலுக்கு போறேங்க. நம்ம ஜாதகத்தை பார்த்து ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா, ஐயோ பிள்ளையா இருக்காங்க டெய்லி செய்யறனே அப்படின்னுவாங்க. நம்ம போய் வியாழக்கிழமை குருபாவம்னா, இல்லைங்க மேடம் நாங்க நவகிரகத்துக்கு எல்லாம் நிறைய செய்யத்தான் செய்யறோம். அப்புறம் ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு? நம்ம ஒரு ஜாதகத்துல ஒரு பிரச்சனை சொல்றோம், அதுக்கு தீர்வு சொல்றோம், உடனே நான் அதுதான் பண்றேனே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வழிபாடுகள்ல நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம். நமக்கு ஜாதகத்துல பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ, இல்ல வேற ஜோதிடர்கள் நீங்க பார்க்கும் பொழுது பிரச்சனையே இல்லாதத பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இருக்கிறத அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சோ இப்படிப்பட்ட சில தவறுகள், இப்படிப்பட்ட சில குழப்பங்கள் நமக்கு வாழ்க்கையில இருக்கத்தான் இருக்கு. ஜாதகத்திலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க, எனக்கு சாமி மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, நீ டெய்லி போய் பரிகாரம் பண்ண, இல்ல நம்ம இவ்வளவு செலவு பண்ணி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்லாம் அவங்க சொல்லவே கிடையாது. பிராயச்சித்தங்கள் இருக்கு, அது எல்லாராலையும் செய்ய முடியாது. அதுக்கான நேரங்காலம் வரும்போதுதான் செய்ய முடியும். அப்போ நம்ம டெய்லி செய்ய வேண்டிய சில விஷயங்கள்ல நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் என்னென்னங்க? காலையில எந்திரிச்சோடனே நம்ம குருவை வணங்கணும்னு சொன்னாங்க. ஆச்சாரியன், அதாவது நம்மளுடைய இறப்பு, நம்ம இறந்த உடனே நம்ம ஆத்மா பரமாத்மா கிட்ட, இறைவன் கிட்ட போய் சேரணும் அப்படின்னா யார் அதை வழி நடத்தி சொல்லுவாங்கன்னா நம்ம வணங்குற குரு தான். அப்ப நமக்கு ஆச்சாரியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம யாரோ, உங்களுடைய குலகுரு யாரோ, நீங்க ஒரு சைவைட்டா இருக்கலாம், ஒரு வைஷ்ணவைட்டா இருக்கலாம், நீங்க ஒரு ஜெயினா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு புத்திஸ்டா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லா மதத்திற்குமே ஒரு குரு அப்படிங்கிறது இருக்காங்க. சோ இந்த குருவை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய சனாதன தர்மமே சொல்லுது. ஆனா நம்ம காலையில எந்திரிச்சு குருவா நினைக்கிறோமா? கண்டிப்பா இல்லை. அதாவது ரொம்ப கம்மியான மனிதர்கள், ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் அந்த டிசிப்ளின் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு காலையில எந்திரிச்சு நம்ம முகம் கழுவி ஒரு சாமிகிட்ட போய் நிற்கும் பொழுது ஸ்ரீ குருபியோ நமகா சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு யாரு குரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் குருவாக இருப்பார். ஆனால் ஸ்ரீ குருபியோ நமகா நம்ம சொன்னோம்னா, அது எந்த குருவை நீ மானசீகமா நினைக்கிறியோ அந்த குருவை நம்ம வணங்குறதாக அர்த்தம். ஏன் குருவை நம்ம வணங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு, இப்ப நீங்க குலதெய்வத்தையே போய் நீங்க வணங்குறீங்கன்னா அது ரெண்டாவதுதான். சோ உங்க குரு தான் முதல். அதனால உங்க குருவை நீங்க டெய்லி காலையில மானசீகமாக பிரார்த்தனை பண்ணணும். நீங்க விளக்கேற்ற செய்வோ, இல்ல நீங்க காஃபி குடிக்க செய்வோ, நீங்க பேப்பர் படிக்க செய்வோ, இல்ல வாட்ஸ்அப் பார்க்க செய்வோ, கண்டிப்பா குருவை மானசீகமா பிரார்த்தனை பண்ணுங்க. டெய்லி காலையில உங்க குருவை நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பாதை கிடைக்கும். ஒரு சிலர் ஐயோ எனக்கு கோவிலுக்கு போனாதாங்க எனக்கு வணங்கவே முடியும், அதனால ஒரு குருவை வணங்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு கோவிலுக்கு போனாங்க. நிறைய கோவில்கள் இருக்கு. ஒரு ராகவேந்திர சுவாமி இருக்காரு, நிறைய பேர் ஷிரடி சாய்பாபாவை அவங்க குருவா ஏத்துக்கிறாங்க. சோ இப்படி நமக்கு மானிட ரூபத்துல வாழ்ந்த நிறைய குருமார்கள், நம்மளுடைய ஆன்மீகத்தை வளர்த்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. அதுல பிரதானமா நம்ம வழி வழியாய் நிறைய பேர் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டது, அவர் ஒரு ஆச்சாரியனாக பார்க்கறது யாரு அப்படின்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜர் தான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அப்படின்னு சொல்றோம். சோ குருவை வணங்குறதுனால, ஒரு ஆச்சாரியனை வணங்குறதுனால நமக்கு எந்தெந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு லைஃப்ல கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் நமக்கு நிறைய இருக்கும்போது அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம இருக்கும் இல்லையா? எனக்கு எத்த தின்னா பிடிக்கும் தெரியும் அப்படின்னு இருக்கும். சோ நீங்க ஒரு ராமானுஜர் சன்னதியில போய் மனசார
ஐயோ என்னுடைய இந்த பிரச்சனைக்கு நீ வழிகாட்டேன் அப்படின்னு சொல்லுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வழி கிடைக்கும். சோ சென்னையில இருக்கிறவங்க ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு திருவாதிரை தான் அவருடைய நட்சத்திரம், இல்லைன்னா நீங்க என்னைக்கு வேணாலும் போங்க, சுவாமி சன்னதிய ஒரு 12 முறை வலம் வாங்க. இதற்கு பேரு பிரதட்சணம்னு பேரு. ஸ்ரீரங்கம் போலாம், அங்கேயும் சுவாமிய வந்து நீங்க 12 பிரதட்சணம் பண்ணி மானசீகமாக நினைச்சுக்கலாம். இப்படி நமக்கு ஒரு ராகு கேது தோஷம், ஏன்னா அவர் சர்ப்ப ரூபத்துல இருந்தவர் தான். பெருமாளினுடைய ஆதிசேஷனாக இருந்தவர் தான் ராமானுஜனாக அவதாரம் பண்ணார் இந்த கலியுகத்தில். அதனால ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷங்கள் இருந்தவங்க ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜருக்கு தீபம் ஏற்றி அங்க வழிபாடுகள் செய்ய. சோ எதிராஜர் வாழி, எதிராஜர் வாழின்னு சொல்லக்கூடிய அந்த எதிராஜர் வந்து அங்க இருக்கக்கூடிய எதிராஜவல்லி நாச்சியாரும் அங்க இருக்கா, ஆதிகேஸ்வர பெருமாள் இருந்தார். அதனால பெருமாள் தாயாரோட நம்ம ஆச்சாரியனையும் அந்த ஆலயத்தில் போய் சேவித்தால் நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, ராகு தசா நடக்கிறவங்க, கேது தசா நடக்கிறவங்க, அதே மாதிரி அவங்களுக்கு நவகிரகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு ஸ்ரீ ராமானுஜனுடைய திருவடியை போய் பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான குழப்பங்கள், வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவர் நிவர்த்தி செய்வார். ஒவ்வொரு மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல அவருக்கு வந்து ஸ்பெஷலா திருமஞ்சனம் பண்ணுவாங்க. தாயார் சன்னதி முன்னாடிதான் சுவாமிக்கு வந்து அங்க திருமஞ்சனம் நடக்கும். அந்த திருவாதிரையில மட்டும் சுவாமியோடைய திருமேனியில வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு படம் எடுத்தது போலவே அவருடைய திருமேனி இருக்கு. அந்த விக்கிரகம் சுவாமிய அவர் உயிரோட இருக்கும் பொழுது அவர் வந்து பண்ணிருந்த அந்த திருமேனி. அதனால இதெல்லாம் நம்ம இந்த ஜென்மத்துல, அதுவும் இந்த ஊர்ல நம்ம இருந்து அதை சேமிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கண்டிப்பா அந்த ஆச்சாரியனும் பெருமாளும் தான் நமக்கு கொடுக்குறாரு. சோ இன்றைய பதிவுல வந்து நமக்கு ஒரு குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான பதிவை நம்ம பார்த்தோம். ராமானுஜர் 3 இடத்துல அவருக்கு வந்து விசேஷம். ஒன்று ஸ்ரீபெரும்புதூர், இன்னொன்னு ஸ்ரீரங்கம், இன்னொன்னு வந்து மேகூர். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா தானான திருமேனி, தான் இருந்த திருமேனி, தானும் வந்த திருமேனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 இடங்கள்லயுமே நம்ம போய் ராமானுஜரை சேவிக்கலாம். இல்லைன்னா நமக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த ஸ்தலத்திற்கு சென்று நம்ம ராமானுஜரை சேவித்தால் நமக்கு வாழ்க்கையில குருவின் கடாட்சம் கண்டிப்பாக. என்ன நேயர்களே, இன்றைய பதிவுல நமக்கு வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் குருவை சரணடைவது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி.